ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் கேட்டு நடுங்கிற ஒரு வார்த்தைனா அது மரணம் தாங்க. அதாவது டெத், இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கான்னு இதை பற்றி சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மத குருக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இந்த 3 மதங்களும் என்ன சொல்லுது, இதை பற்றி யோக நிலையில் ஒருத்தர் உயிர் விட முடியுமா, இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் மனிதர்களால் எவ்வளவோ கண்டுபிடிப்பு நடந்திருக்கு. பிறக்கிற குழந்தை ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் சரி, அந்த குழந்தை உடல் ரீதியாக எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கேன் இருக்குது, நிறைய டெக்னாலஜிக்கல்ஸ் இருக்குது. போன உயிரையும் திரும்ப கொண்டுட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்க டாக்டர் இருக்காங்க. ஆனால் இறப்புக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. மனிதன் பிறப்பை முன்னோட்டியே கண்டுபிடிக்கிற நிறைய மருத்துவர்கள் இறப்புக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு இது வரைக்கும் கிளாரிட்டியாக சொல்லலைங்க. அப்படி சொன்ன சில மருத்துவர்கள், அதாவது சயின்டிஸ்ட், நம்மளோட ரெஃபரன்ஸில் எடுத்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதனோட மூளைன்றது ஒரு மெமரி கார்டு மாதிரி. அவர் பிறந்ததுலேருந்து அந்த இறக்கும் தருவாயில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த நினைவாற்றல் எல்லாமே அந்த மெமரி கார்டில் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். ஸோ அவரோட மூளை சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த வாழ்ந்து வந்த வாழ்வியலை, அம்மா, அப்பா, காதலி, நண்பன், மனைவி, குழந்தைகள் எல்லாத்தையுமே நினைவாற்றல் ஸ்பீடாக ஓடிட்டு வரும். அந்த நேரத்தில் அவருக்கு அந்த நினைவாற்றல் போகும். அப்படி போகும்போது தான் அவர் கண்ணை மூடுறாரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். ஸோ அதை தான் பார்த்து எல்லாருமே, அதாவது இறந்துட்டு வந்தவங்க கூட அதுக்கப்புறம் ஒரு உலகம் இருக்குது, அவங்களுக்கு லாஸ்ட்டாக பிடித்தமான, அதாவது வழிபாடை எதுவும் நினச்சிக்கிட்டாங்கன்னா, அதாவது அல்லா இருக்கார், ஜீசஸ் இருக்கார், அதுக்கப்புறம் விஷ்ணு இருக்கார், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் இறப்புக்கு அப்புறம் ஒரு லைஃப் கிடையாதுன்னு தான் நிறைய அறிஞர்கள் அவங்க புக்ஸாக வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், மத குருமார்கள் இந்த மரணத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். மத குருமார்கள் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, யோக நிலையில் உயிர் விடலாம். நீங்கள் எந்த மதத்தை இருந்தாலும் சரி, அது கிறிஸ்டினோ, ஹிந்துவோ, அல்லாவோ, எந்த சாமியை நீங்கள் கும்பிட்டாலும் சரி, அந்த நெறிப்படி, அதாவது பார்த்தீங்கன்னா ஹிந்துவில் பகவத்கீதை, முஸ்லீமில் குரான், கிறிஸ்டினில் பைபிள், இதில் சொல்லப்பட்ட விதிமுறைப்படி நீங்கள் வாழ்வியலை வாழ்ந்துருந்தீங்கன்னா வாழ்கிறது ரொம்பவே கடினம். அப்படி நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரிய வரும், கடவுளுங்கிறவன் ஒருவனே, அதாவது ஒரு ஒளி மட்டும்தான் கடவுள், மற்றபடி கடவுளுக்கு எந்த விதமான உருவமும் கிடையாது. ஸோ நீங்கள் யோகாசனத்தை முறைப்படி பயின்று வந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த நிலைமையில் நம்ம உடம்பில் வந்து நிறைய புலன்கள் இருக்குது. அதாவது கண், காது, மூக்கு, வாய், நம் இடுப்புக்கு கீழே இருக்கும் துவாரங்கள். இந்த துவாரங்கள் மூலிமா நீங்கள் எதில் உயிர் விடுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட மறுபிறவி கணிக்கப்படுது. அதனால தான் நிறைய சித்தர்கள், அதாவது மத குருகள் என்ன பண்ணுறாங்க, லாஸ்ட்டு வந்து அவங்க யோக நிலையை அடைகிறாங்க. அது மூலிமா அவங்க அந்த உலகம்லாம் சும்மா, அதாவது பார்த்திங்கன்னா அந்த உடல் வந்து ஒன்றுமே கிடையாது, ஸோ ஆன்மா தான் உண்மை, சோல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குண்டான ப்ராக்டிஸை செய்துட்டு அவங்க உயிரை விடுறாங்க. இப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ரீஜன் வைஸாக இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிந்துவில் குறிப்பாக சொல்லணும்னா கருட புராணத்தை சொல்லலாம். கருட புராணத்தின்படி ஒரு மனுஷன் இறக்கும் தருவாயில் அவனுக்கு இறப்பு கண்ணுக்கு தெரியப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவரை அழைச்சிட்டு போக யம கிங்கணிகள், அதாவது யமனோட கிங்கணிகள் அவங்க வராங்க. வந்து அதுக்கு அவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சுற்றி அவங்க சொந்தக்காரங்களாம் அந்த இடத்துல அழுதுகிட்டு கஷ்டத்தில் இருப்பாங்க. இவங்க கண்ணுக்கு மட்டும் அந்த யமனோட கிங்கிணிகள் தெரியும். அவர்கள்லாம் இவங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இவருக்கு இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல் லோகத்துக்கு அழைச்சிட்டு போக வராங்க. அப்படி போகும்போது, அதாவது 7 லோகம் இருக்குது, அந்த லோகத்தெல்லாம் கடந்து கூட்டிகிட்டு போனோம். இவர் செஞ்ச பாவ புண்ணிய கணக்குப்படி தான் அவருக்கு அங்கே தண்டனைகள் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 14 நாட்கள் கழித்து தான் அவர் அந்த லோகத்தை அடைவார். அது வரைக்கும் இவருக்கு இங்கே அவரோட சொந்தங்கள், அதாவது பார்த்திங்கன்னா அவருக்கு தேவையான சாஸ்திரங்களை எல்லாம் செய்வாங்க. அப்போ தான் அவருக்கு உடல் கிடைக்கப்படும். அதாவது இறந்தவொடனே ஒரு மனுஷன் உடல் புதைக்கப்படலாம், எரிக்கப்படலாம். ஸோ அவருக்கு முழு பிண்டமாகிறதுக்கு அவங்க ஒவ்வொரு விஷயங்களை செய்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தண்டனைகள் கொடுக்கப்படும். இப்படி நிறைய ஹிந்து தர்மத்தில் சொல்லப்படுது. நெக்ஸ்ட், கிறிஸ்டியனை பற்றி பார்த்தோன்னா, அதாவது ஒரு கிறிஸ்டியன் வந்து இறந்ததுக்கப்புறம் அவர் புதைக்கப்படுவார். எதுக்காகனா, அதாவது ஆண்டவர் மறுபடியும் என்னைக்கு இந்த உலகத்துக்கு வராரோ அன்னைக்கு புதைக்கப்பட்டவர்கள்லாம் எழுப்பப்படுவார். அப்போ அவங்கள ஆண்டவரோட அழைத்து செல்வார்னு இப்படி ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது கிறிஸ்டியனிட்டியில். அடுத்தது முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்ததுக்கப்புறம் கடவுள்கிட்ட இருந்து ஒரு 3 பேர் வராங்க. வந்துட்டு நீ எந்த மதத்தை சார்ந்தவன், எந்த கொள்கைகளை நீ பின்பற்றுன்னு கேட்குறாங்க. நீ அறநெறியோட உன் வாழ்க்கையை கடந்து வந்தையான்னு கேட்டு அவருக்கு நரகமா சொர்க்கமான்ற தீர்மானிக்கப்படும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி 3 வேதங்களையும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாலும், ஆனால் முடிவில் நீ நல்லது செஞ்சால் சொர்க்கத்துக்கு போவ, கெட்டது செஞ்சால் நரகத்துக்கு தான்ப்பா போவோம்.
ஃபைனலாக இறக்கும் தருவாயில் இருப்பாங்க. அவங்க இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். மருத்துவர்களே சொல்லியிருப்பாங்க, இவரை காப்பாற்ற முடியாது, அவர்கிட்ட எதுவும் பேசணுன்னா பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அவர்கிட்ட போய் பேசுவீங்க. அவரும் அந்த நேரத்தில் கண்மூடி இருப்பார், இறந்துருப்பார். ஆனால் அவர் மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துலையோ 10 நிமிஷத்துலையோ உயிர் தெளிந்து வந்துடுவார். ஸோ நமக்கே வியப்பாக இருக்கும். மருத்துவர்கள் கூட சொல்லுவாங்க, எங்களுக்கு எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, இது ஒரு மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படியாப்பட்டவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எங்கேயோ போன மாதிரி இருக்குது, அதாவது நீண்ட தூரம் ஒரு நடைப்பயிற்சி செஞ்ச மாதிரி இருக்குது, அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை மட்டும் பார்த்தோம், அந்த வெளிச்சம் எங்களை இழுத்துக்கிட்டே போகுது, நாங்கள் நடந்துக்கிட்டே இருக்கோம், ஸ்லோவாக அதை ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது எங்களோட உடலை நாங்களே பார்த்தோம், கடவுள்களை பார்த்தோம். இவங்க எல்லாமே சொன்னதை வச்சு பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு புரிய வருதுங்க, அதுதான் நினைவாற்றல். அதாவது நம்ம சிந்தனை என்னவா இருக்கோ அதுபடியே நம்ம இயங்குகிறோம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு பெரியவங்க சும்மா சொல்லலை. நம்ம எதை அதிகப்படியாக நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு நடக்குது. ஸோ நம்மளோட நினைவுகள் மட்டும்தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தருது. அதனால தான் வாழும்போதே நிறைய ஊரை சுற்றி பார்க்கணும், நல்ல மெமரிஸை எடுத்துக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க போல். அது வழியே தான் இவங்க எல்லாருமே சொல்கிறது நம்மளுக்கு தெரிய வருதுங்க. எவ்வளவு சிந்திச்சாலும் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் இந்த மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு யாராலையும் இதுதான்பான்னு கணிச்சு கூற முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ அமானுஷ்யமான விஷயங்களாகட்டும் சரி, நம்ம மனது நம்ப முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. ஸோ இதே போன்ற மரணத்துக்கு பின் என்ன நடக்கும், ஒவ்வொரு மதங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒரு மனுஷன் இறந்து போனதுக்கப்புறம் அட்டவரல் எதுக்கு கெட்டப்படுது, மரணித்தவரை தூக்கிட்டு போகும்போது எதுக்கு பானையை உடைக்கிறாங்க, எங்கேயாச்சும் வெளியே போகும்போது கையில் பூண்டோ இல்லை இரும்பு பொருளையோ எடுத்துகிட்டு போ, தீய சக்தி அண்டாமல் இருக்குன்னு ஏன் சொல்கிறாங்க, 3ஆம் நாள் குழி முழுகிறாங்களே அந்த இடத்துல எதற்காக கடுகை போடுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆஃப்டர் டெத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறுஜென்மம் இருக்குதா இல்லையா? நம்மளோட சோல் அதாவது ஆத்மா எங்கே பயணிக்குது? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் மீதுன் அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.